சொல்லாடல் தமிழில் ஒரு சொல் தேடும் விளையாட்டு. ஆண்ட்ராய்டு கைபேசிகளில் விளையாடுவதற்கென்று உருவாக்கப்பட்ட வேர்டில் என்னும் விளையாட்டை போன்ற விளையாட்டு. இந்த விளையாட்டை நாங்கள் எப்படி ஆரம்பிப்போம் என்றால், சொல்லாடல் என்ற செயலியை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து தரவிறக்கம் செய்து அந்த விளையாட்டை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பக்கம் முதலில் தோன்றும். இதிலிருந்து நாங்கள் இன்றைய சொல்லை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்யலாம், அல்லது ஏதாவது ஒரு சொல்லை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்யலாம். நாங்கள் இன்றைய சொல்லை கண்டுபிடிப்பதற்கு இங்கே முயன்று பார்ப்போம். இன்றைய சொல்லாக இங்கே தரப்பட்டிருப்பது 4 எழுத்து சொல், தேயில் ஆரம்பிக்கின்றது. இந்த சொல்லை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு சில உத்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த சொல்லில் இருக்கும் எழுத்துக்களை நாங்கள் கண்டுபிடிக்க முயலும் பொழுது அந்த எழுத்துக்கள் எல்லாமே பச்சையில் தெரியுமாக இருந்தால் அந்த சொல் சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்று பொருள். ஏதாவது ஒரு எழுத்து அல்லது எழுத்துக்கள் நீல நிறத்தில் தென்பட்டால் அந்த எழுத்துக்கள் அந்த சொல்லில் காணப்படுகின்றன, ஆனால் பிழையான இடத்தில் இருக்கின்றன என்பது பொருள். சிவப்பில் இருக்கும் எழுத்துக்கள் இந்த சொல்லில் காணப்படவில்லை என்பது பொருள். இது உத்தி. இந்த சொல்லை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் உதவியையும் நாட முடியும். உதவி என்பதை நாங்கள் நாடும் பொழுது இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, இந்த சொல்லில் உயிரெழுத்து இல்லை, ஒரு மெய்யெழுத்து இருக்கிறது, 3 வல்லின எழுத்துக்கள் இருக்கின்றன, ஒரு மெல்லினம் இருக்கிறது. மேலும் இதில் என்னென்ன வரிசை சொற்கள் இருக்கின்றன, க, ட, த, ந வரிசை எழுத்துக்கள் இங்கே காணப்படுகின்றன என்று இந்த உதவி எங்களுக்கு சொல்கிறது. த வரிசை எழுத்தில் தேய் ஏற்கனவே இங்கே இருப்பது எங்களுக்கு தெரிகிறது. இந்த சொல்லை நாங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம். இந்த சொல்லில் இருக்கும் எழுத்துக்களை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு இங்கே தரப்பட்டிருக்கும் விசைப்பலகையை உபயோகிக்கலாம். இந்த விசைப்பலகையில் நாங்கள் ஒரு எழுத்தை பெற வேண்டுமாக இருந்தால், ஒரு உயிர்மெய் எழுத்து வேண்டுமாக இருந்தால், மெய் எழுத்தை முதலிலும் பின்னர் அதற்குரிய உயிரெழுத்தை பின்னாலும் தொடும் பொழுது அதற்குரிய உயிர்மெய் எழுத்து தோன்றும். ஏனைய எழுத்துக்கள் காட்டப்பட்டிருக்கும் முறைப்படியே வரும். உதாரணமாக இந்த சொல்லை நாங்கள் ஒரு தேற்றம் என்று யோசிப்போமாக இருந்தால், அது உதவியின்படி பிழையாக இருந்தாலும் ஒரு உதாரணத்திற்காக தேற்றம் என்று நாங்கள் யோசிப்போமாக இருந்தால், இட் எழுதுவதற்கு இற்றை நேரடியாக அமர்த்தலாம். ரா எழுதுவதற்கு இட், அதன் பின்னர் ஆவை தொடும் பொழுது ரா கிடைக்கும். அதற்கு எழுதினால் தேற்றம். இது சரியா என்று நாங்கள் சரி பார்க்கும் பொழுது எல்லா எழுத்துக்களுமே சிவப்பில் காட்டப்படுகின்றன, தேயை தவிர. ஆகவே எந்த எழுத்துமே இந்த சொல்லில் காணப்படவில்லை. ஆக இப்பொழுது நாங்கள் தேடுதல் என்று யோசித்து பார்க்கலாம். ஆக தே இருக்கிறது, டு எழுதுவதற்கு டு, தா, இல் தேடுதல். சரி பார்ப்போம். இந்த சொல்லில் டு காணப்படுகிறது, ஆனால் பிழையான இடத்தில் இருக்கிறது. என்னவாக இருக்கும்? இப்பொழுது மீண்டும் நாங்கள் உதவியை தேடுவோமாக இருந்தால், டா இருக்கிறது, தா இருக்கிறது, ஏற்கனவே கண்டுவிட்டோம். காவும் நாவும் இன்னும் நாங்கள் இங்கே முயற்சி செய்து பார்க்கவில்லை. ஆக தே என்ன சொல்லாக இருக்கும்? உடனடியாக எனக்கு ஞாபகம் வருவது தேன்கூடு. அதை முயற்சி செய்து பார்ப்போம். இன், தேன், கூ, டு, தேன்கூடு. சரிபார். எல்லாமே பச்சையில் தோற்றமளிக்கின்றன. ஆகவே சரியான சொல்லை கண்டுபிடித்து விட்டோம் நாங்கள் இந்த விளையாட்டில். இப்பொழுது 3 தடவைகளில் இந்த சொல்லை கண்டுபிடித்து விட்டோம். மேலும் சொல்லொன்று கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏதாவது ஒரு சொல் என்பதை அழுத்தும் பொழுது கூவண்ணா என்ற எழுத்தில் தொடங்கும் 6 எழுத்து சொல்லொன்று இங்கே காணப்படுகிறது. இதை கண்டுபிடிக்க வேண்டியது எங்களது வேலையாக இருக்கப் போகிறது. 5 வல்லினங்கள், 2 மெய் எழுத்துகள், ஒரு மெல்லினம், என்னென்ன எழுத்துக்கள் வரிசை எழுத்துக்கள் இங்கே உள்ளன என்ற உதவிகள் எல்லாமே இங்கே தரப்பட்டிருக்கின்றன. நாங்கள் அதன்படி இந்த எழுத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம். ஆக இந்த விளையாட்டானது
ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விளையாட்டு. நண்பர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது, ஒரு களிப்பாக இருக்கும் பொழுது, அந்த நேரங்களில் நாங்கள் இதை ஒரு விளையாட்டாக விளையாடுவதற்கு இந்த செயலியை உபயோகிக்கலாம். ஆண்ட்ராய்டு கைபேசிகளில் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து இந்த செயலியை தரவிறக்கம் செய்து நீங்கள் எல்லோருடனும் விளையாடி மகிழலாம். சொல்லாடல் என்ற சொல். அதேபோல் வேறு சில விளையாட்டுகளுமே இங்கு காணப்படுகின்றன. விரும்பியவாறு விளையாடி மகிழுங்கள். நண்பர்கள் உறவினர்களுடனும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.